1000 ரூபாய் வட்டி. 1000 ரூபாய் 10 மாறு குடுத்துக்கிறேன். 10,000 ஆச்சு. ஆமா வட்டி தான் குடுத்துருக்கிறேன். அசலு பணம் கொடுத்தானா அவன் லூசா நான் லூசாங்க என்ன நீ கேள்வி கேட்டுக்கிற ஏங்க ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு ஆகுது 10,000 அவன்கிட்ட வாங்குது எவ்வளோ 10,000 வாங்கிட்டு குடுத்துற ஏன் கேக்குறான் வட்டிடா நிறையா வட்டி அதான் வார வாரம் குடுத்துறையா பெரியவர்களுக்கும் தர்மத்தில் சிறந்த தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா ஆட்ட பார்க்க வந்தேன் நீங்க கொஞ்சம் அமைதிக்காக உட்காருங்க. ஆட்டமாக்க வந்தேன் நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. நாடகத்துடைய பேர் சொல்லப்பட கூச்சல் படாதே சைலண்ட் சைலண்ட் ஆண்டது கற்பக மரணியல் அற்புத விதறி எளிமையாவித்திருக்கும் எமுதைய பெரியவர்களுக்கும் தாயகத்தின் வானத்தை காக்க தன் இறப்புவினை போர்க்கெழுப்பி மனப்புரித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமையை சேர்த்த சிறுவர் சிறுமிகளுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் நாடக அமைப்பாளருமாகிய டி ஆனந்தன் அவர்களால் எங்கள் ஆரணி ரோஜா நாடகத்தின் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆர் பிரகாஷ் ஐயா அவர்கள் மற்றும் பல ஊர் நாடக நடிகர்கள் ஒன்று சேர்ந்து இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் நீ கேட்டாலும் கையிருக்க இந்த உண்மையை சொன்னா ஜாலி இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா அவத்துக்கணும் கொடுத்த பாருங்க நீங்க ஜாலி இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா அவத்துக்கணும் ஜாலி இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா அவத்துக்கணும் சொன்னா ஒத்திக்கணும். நாடகத்துடைய பேரை சிலப்பட கூச்சல் பண்ணாதே சைலண்ட். இன்று இரவு இம்மேடைகளை நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் சக்தி கங்கை சபதம் என்னும் பஞ்சாசூரன் வதை. சக்தி கங்கை சபதம் என்னும் பஞ்சாசூரன் வதை. சக்தி கங்கை சபதம் என்னும் பஞ்சாசூரன் வதை. சக்தி கங்கை சபதம் என்னும் பஞ்சாசூரன் வதை எனும் நாடகத்தை தங்கள் முன்பு நடத்தி காட்டப்படுகிறோம். இதில் எந்தவித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு மிகவும் கவனி கேட்டுக்கொள்கிறேன்.
கண்ணனுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புள்ள கண்ணியர்க்கு காவலாக 4 படை. இதுவரை இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை, 6 படை. இந்த மருதமல கோயில் ஒரு 7 படை, 7 படை, 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, 6 படை வீடு கொண்டவனுக்கு அரோகரா.
இல்ல பொண்டாட்டியில வில்லனியா சாமி பட்டது சாமி பக்கிரி சாமி 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 என்னடி என்னடி இதுவா ஆமா இதுதான் புதுசா வந்த புஷ்பா டான்ஸ் ஏறத்திரமே ஏறத்திரமே அடியே மேல் நிதழி மனோ ரத்தினா இது என்னடி இதுவா இதுதான் பாரத் படத்துல வரக்கூடிய விஜய் என்னடே விஜய் ரொம்ப அழகா இருக்குடி இந்த சத்தியலோகத்திலே காத்து அடித்து படைத்தவன் சொல்லக்கூடிய உன் தோழிக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அடியேன் படைக்கும் தொழில் உழைத்தவன். இந்த சத்தியலோகத்தை பரிபாலனை செய்யக்கூடிய பிரம்மதேவன் எறும்பு 84 லட்சம் தேவராசிகளையும் இந்த பாமர மக்கள் அனைவரையுமே படைத்தவர் ஆண்டார். இந்நாளைக்கு இன்னாரென்று 1000 நிர்ணயிக்கக்கூடியவர் ஆண்டார். ஒரு மனிதனுடைய பிறக்கும் தேதி எழுதிய நாள் அவன் இறக்கின்ற தேதியும் எழுதுபவனார். இதற்கிடையில் எத்தனையோ ஆட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்திலேயே மனிதர்கள் எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களாக இருந்தா பத்திரமா வீடு கொண்டாருமே, அப்படி தீமையே செய்வர்களா இருந்தா சமயம் வரும் பொழுது அவங்களை நான் கூப்பிடுவோம். படைக்கும் தொழில் உழைத்தவன். என்னுடைய தந்தை நாராயணனுடைய தந்தை கமலத்திலே இருந்து பிறந்தவனா தொப்புள்ள பிறந்தவன். தொப்புள்ள சொல்றாங்க, அதுல பிறந்தவன் இந்த பிரம்மதேவன். அப்படி சத்தியலோகத்திலே சீர சிறப்புடனே படைக்கும் தொழில் மேற்கொண்டு வாழ்ந்தவர்கள் எனக்கு முன்னதாக வர வேண்டி மாதவர்கள் இன்னும் காணப்பட யாருக்கு என்ன போராட்டம் நீ அடிக்காத அப்பா அம்மா பத்து போட்டு வச்சிருப்பாங்க. நீ அடிச்சு கத்துட்டு அம்மா உள்ள ஓடி போய்
சாரி ஏண்டா அவர் உங்க பெரியமா தான் கொடுப்பாரு உங்க அம்மா கூட கொடுப்பாரு அதில் வந்துட்டு சாமி ஏய், இவனுக்கு உன்னுடைய தாயை படைத்தவன் நானே. ஆமாங்க உன் தந்தையை படைத்தவன் நானே. ஆமா. ஏன் உன்னை படைச்சவன் கூட நான் தான். என்ன படிச்சது கூட நீ தானே சரியா இந்த மாதிரி அண்ணன் வந்து எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிற சாமி ஒல்லியா வச்சு படிக்க கூடாதான்னு உன்னுடைய தாய் உனக்கு பெருமை. நீ ஒல்லியா இருக்கிற, காத்துல பந்தல். யாரும் கேட்க மாட்டாங்க. சாமி இவனை காலத்தவன, அம்மா போட்டு அடிச்சு என்ன உனக்கு போராட்டமா ஆகுது எனக்கு உண்மையில அவர்தான் அவையில் விட்ட வேண்டியவன். வரும்போதே ஒரு பாட்டு பாடியது என்ன பாடு? பாத்துங்க பாடு. புதுக்கு செல் பண்ணுவா சொல்றாங்க பச்சை மல்லா வாயில வச்சா காலங்க சுறாங்கண்ணி சுறாங்கண்ணி மல்லு கண்ணப்பா மல்லு 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 வாயிலையும் போராட்டியா வாய பூயா வாய பூ வாயில வைக்கிறாரு பல்லு. அது கூட கை பாவன பாடு. இது ரத்தல போடு கம்மா கம்மா அப்படியே எக்ஸோல் போட்டா கூட காலம் கேள. எம்மதான் காலமாகற நீ வந்து நிப்பாய. அம்மா அடிச்சுக்கிறான் ஏய், நான் யாட்டாரது ஆனது போட்டான் ஆளும் என்னத்த சுகருக்கு இல்ல பொறுமையா தான் பேச என்னத்தையும் பேசுகிறேன் இல்லாத நோவெல்லாம் போட்டாராம் பாரு. இவன் செய்யற தவற மறைக்கிறதுக்காக எனக்கு என்னென்ன நோவுக்கு தான் இல்லாத நோவு. மொத்த விஷயம் எனக்கு தெரியும் டாக்டர் சொல்லிட்டாரு நீ இந்த மாதிரி ஏமாத்தலாம் எனக்கு முடியாது ஆத்திர வாயில புடுங்குறேன்னு நினைக்காத. அதனாலதான் விளம்பரம் வெறும் மூச்சு 30 வாட்டி வண்டி போடுறதெல்லாம் நித்து நித்து ஒண்ணு கொத்து நித்து ஒண்ணு கொத்து முடியாத தோடி அப்படியே ஊட்டாத வண்டி தானே வரா புரியல தட்டில்ல அதே போல சார் வயிறுல உள்ள படிச்சிருக்காங்க ஆண்டவன். என்னடா பண்றது? அப்ப ஊரு சோத்துக்கு தான் வர நீ இப்போ சரி விடு சாமி விடு சாமி நாளைக்கு வந்தா உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆமா ஆமா அது இன்னும் உண்மை சரி, நீ மட்டும் வந்திருக்க. உன் நண்பன் எங்க? ஏன்டா சச்சு போச்சு? ஏன்னா எத்தனை 10 அடிக்கு மேல அடிச்சுக்கிறேன். அவன் பாட்டுக்கு அவனைதான் பேசிக்கிறானே தவிர என்னடா இந்த கம்மி அடிச்சு அடிக்கிறானே. அப்படி எதுனா விட்டானே பாரு. எடுத்து அடிக்கிறேன் நான் ஏன் கேட்கணும் அப்ப நானே சொல்லிடுவேன். ஏய், ஏய் ரமேஷா, ரமேஷா, டேய். ஏய் சுரேஷா டேய் மச்சா அரபியா போடா அரபியா போடா அரபியா போடா ஏய் அம்மா தாலியா பெரிய மச்சினாயா நான் ஒரு புள்ளகாரன் அந்த பரோட்டா மாவா பேசியா ஏய் தப்பா நினைக்காதடா. அவன் எதை அடிச்சா பாரு. அந்த பெதர்ல கை எங்க போகுதுன்னே ஏய் தெரியல. அத்தியா முடுங்க அம்மா நீ நின்னனங்கடா ஐயோ, வளவளன்னு வந்துறா. அதுல மூஞ்சி யார் எல்லாம் வச்சு எழுதிறாங்க ஏய் ரமேஷா, ரமேஷா, ரமேஷா. ஏய், எனக்கு முன்னாடி அவியலுக்கு வர வேண்டியவன். ஆமா. கரெக்டாவே. அது எடுக்காத சாமான எடுக்காத நீ குடியாதீங்க ஆய் வர போகுது ஒக்கையாரு நீ ஏய், ஒக்கையாரு எங்க அக்கால யார கேக்குறேன்? மக்களுக்கு சீமந்தம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? விட்டு கொடுப்பாங்களா? ஆம்பளைக்கு சீமந்தம் பண்ணுவாங்க பொங்கலுக்கு தாங்க அண்ணா பண்ணுவாங்க அப்ப இவரு யாருண்ணா? இவரு அச்சுக்காரு பையன் என்ன நோவுதா என்ன ஐயா உள்ள துணி தானே கட்டிக்கிறேன் நானு அடிக்கிற மாதிரி இருக்கு. அத உட்காரு பாத்து உட்காரு உள்ள நவுந்து உட்காரு லாக் ஆயிடும் ஆமா, நம்மளுக்கு இல்ல சார் எனக்கு முன்னதாக வந்து என்னுடைய மரபை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியவன். ஆமாங்க நான் வந்து கூப்பிட்டு
வரையே இதான் வேலை பார்த்தேன். நாட்டை நலமுழுக்கே காலையில சாமி அநியாய அக்கறம் பண்றது தான் வாழாம இருக்குது. என்னப்பா சொல்ற? நேர்மையா நடந்துக்கிறா சீக்கிரம் போய் சேர்த்து நம்மளுக்கு ஐயா. என்னப்பா சொல்ற? குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டுங்க. சரி. வாங்கின துட்டு 10,000 திருப்பி கொடுத்துட்டு கம்மியாட்டி இன்னும் துட்டு காட்டுக்கிறான். என்ன வாங்கின கடனை கொடுத்தா மறுபடியும் யாரும் திரும்பி கேக்குற? லூசு மாதிரி கேட்டுக்கிறானே. கேக்குறடா. வாங்க. எவ்வளவு கேட்டேன்? 10 ரூபாய் வட்டி 10 ரூபாய் வட்டிங்க. 10 ரூபாய் வட்டியா? ஆமா. குடுக்குறியா? 10 ரூபாய். டேய் ஆ. குடும்பம் யாருமா? ஏங்க அவன் என்ன தாமல் தட்டு துட்டு வசிக்க வந்து வாங்கி நான் சொல்றான். நம்ம குடும்ப செலவு தானே போய் கேக்குறான். அப்படியா? 10 ரூபாய் 1000 ரூபாய்க்கு என்ன ஆகுது? 100 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய். அது பணம் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாரு. எப்படி? நீ அசல் எப்போனாலும் கொடு, வட்டி மட்டும் வாரம் கொடுத்துருந்தாருங்க. பணம் வாங்கி 10 வாரம் ஆகுது. 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கம்மியாட்டு ஒண்ணு துட்டு காட்டுக்கிறான். ரமேஷே ஓயா 10,000 ரூபாய் அவர்கிட்ட கடனா வாங்கினேன். ஆமா. 100க்கு 10 ரூபாய். அப்ப 10,000க்கு 1000 ரூபாய் வட்டி. 1000 ரூபாய் 10 வாரம் கொடுத்துக்கிறேன். 10,000 ஆச்சு. ஆமா. வட்டி தான் கொடுத்துருக்கிறேன். அசலு பணம் கொடுத்தானே அவன் லூசா நான் லூசாங்க. என்ன நீ கேள்வி கேட்டுக்கிற? ஏங்க ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000. அவன்கிட்ட வாங்குது எவ்வளவு? 10,000. வாங்கிட்டு கொடுத்துட்டு ஏன் கேக்குறான்? வட்டிடா. என்னடியா? வட்டி. அதான் வாரம் கொடுத்துறியா? வட்டி அசலு அசலு. ஐயோ வாங்கின துட்டு 10,000 தான் கொடுத்துட்டு அப்புறம் ஏன் கேக்குறான்? டேய் இல்ல நான் முட்டாளா இல்ல நீ முட்டாளா இல்ல பணம் கொடுத்த முட்டாளா? கம்மியாட்டி என்ன? ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய்னா 10 வாரத்துக்கு 10,000 ஆச்சு. அவன்கிட்ட வாங்குது எவ்வளவு? 10,000. அதான் திருப்பி கொடுத்துட்டேன். சரி எனக்கே பைக்கு கொடுத்துருங்க. அதெல்லாம் நமக்கு ஏங்க பணம் கொடுத்து அவன் வாங்குறது நானு. நமக்குள்ள என்னத்துக்கு பிரச்சனை? நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு. நான் 2,000 கொடுத்துறேன். 10 வாரம் 2,000 ரூபாய் கொடுத்துட்டு வயிற்று 20. நான் வாங்கின 20,000 சரியா போய் சொல்லுவேன். ஆமா சரியாதான் போச்சு. ஆனா ஒண்ணு இதுல ஒரு உண்மை அதிகரிக்குது. யார் வந்து பணம் கேட்டாலும் சரி கொடுத்துட்டு வேதனைப்படுறதை விட கொடுக்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா இருக்கிறதுன்னு கொடுத்துறோம் பாவம். ஐயோ பாவம் கொடுத்துறோம். இது போல நல்ல புண்ணியம் சொல்லிக்கிறான் பாரு. 10,000 ரூபாய் வட்டி கொடுத்துட்டு அசலு கேட்டாங்க நான் 10,000 கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுல உண்மை இல்லாதவங்க கேட்கும் போது கொடுக்காத வீட்லயே வச்சிருந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் கொடு. டேய் இல்லாதவன் கடன் கேட்க கூடாது. இருக்கிறவங்க ஏங்க உலகத்துல இருக்கிறவன் இல்லாதவங்க படிச்சது எதுக்கு? நீங்க தானே படிச்ச. எல்லாருமே இருக்கிறவங்க படிச்சுட்டாக்கா நல்லவங்க கட்டணும் எப்படி தெரியும்? அப்படியா? ஆமா இருக்கிறவங்க கொடுக்கணும், இல்லாதவங்க வாங்கணும், மறுபடியும் எடுத்து கொடுக்கணும். அப்படியா? ஆமா அப்பதான் நல்லவங்க கட்ட தெரியும். ரமேஷே ஓய் யார் ஓய்? நீ லைன்ல இந்த சத்தியோகத்தை ஏய் சீர சிறப்புடுவி. நான் ஏன் பிறந்தேன்? நீங்க என்ன பண பிரச்சனை ஓடிக்குது? ஏன் பாருங்க இந்த பிரபலகத்தை சீர சிறப்புடுவி. 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கும் தொழில் படைத்த கர்த்தராக வைத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் காலை இழந்தவுடனே கடமை முடித்து விட்டேன். இந்த கடமை என்னுடைய கடமை. உங்க கடமையா? வழக்கமாக என்னுடைய நம்ம சம்சாரம் என்னுடைய மனைவியை பார்ப்பது வழக்கம். உங்க மனைவிங்க இல்ல உங்க மனைவி தாங்க. அவரே கண்டுக்கல கம்முறாண்டா. சும்மா கட்டலாம் காலையில விடுவிடா நீ. என்னுடைய மனைவியாரை கலந்து ஆலோசிப்பது வழக்கம். ஆமாங்க என்னுடைய மனைவி சந்திக்கலாம்.